ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கோல்டன் பாய் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். அண்ட் மறக்காம லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் சுனா அண்ட் ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுவாங்க. இங்கே வந்து ஹீரோயினோட அப்பா வந்து செம்ம கோவத்தோட சுனாவை போட்டு திட்டிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சுனா செம்மையா பிரேக்காக எழுதிட்டு இருப்பா. அப்போ ஹீரோனோட அப்பாவுக்கு ஒரு கால் வரும். யார்கிட்ட இருந்துன்னா ஹீரோ கிட்ட இருந்து. இந்த சரி ஹீரோ வந்து டேரக்டா கால் பண்ணி பேசிடுவான். சுனாக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாக்கே கால் பண்ணிடுவான். அங்க ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோட கால் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுவாங்க. சரி பொறுமையா பேசணும், இங்க நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலா பேசுவாரு. அப்ப ஹீரோ கேட்பான், போய் ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சொல்லுவாங்க, நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சுனா கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோனோட அப்பா சொல்லுவாங்க, எதுக்கு நான் ஃபோன் கொடுக்கணும், அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல என்னோட ஒய்ஃப் இங்க வந்து அழுதுட்டே இருக்கா நீங்க போனதுல இருந்து. ஸோ என்ன நடந்துச்சு எனக்கு தெரியணும், அதுக்காக சுனா கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் சொல்லுவான். அப்போ ஹீரோனோட அப்பா சொல்லுவாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே நடக்கலையே, அவ வந்து காலையில இருந்து சிக்கா இருந்தா, ஸோ அதனால கூட வளர்ந்துருப்பா, இதுக்கும் சுனாக்கும் என்ன சம்பந்தம், நீங்க எதுக்கு சுனா கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன அவ்வளோ முட்டாளா, இங்க என்ன நடக்குது கூட தெரியாம இருக்கிறதுக்கு. எப்பெல்லாம் நீங்க இங்க வந்துட்டு போறீங்களா அப்பெல்லாம் வந்து என்னோட ஒய்ஃப் சைரா வந்து அழுதுட்டு தான் இருக்கா, பயந்த மாதிரி இருக்கா. ஸோ இது எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்க என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சானோ நீங்க வந்து சுனா கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் ஸ்ட்ரிக்டா. ஹீரோனோட அப்பா சொல்லுவாங்க, இல்ல அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா, நான் அப்புறம் வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ ஹீரோ கேட்பான், நீங்க ஊருக்கு கிளம்பலையா, நீங்க எப்போ போறீங்க உங்களோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது சொன்ன உடனே இங்க ஹீரோனோட அப்பா வந்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருவாங்க. இவன் என்ன திடீர்னு வந்து ஊருக்கு போறதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோனோட அப்பாக்கு என்ன பிளான்னா, இங்க வந்து செட்டில் ஆயிடணும் பொண்ணுங்க கூடயே, இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணையும் வந்து அந்த வீட்லயே தள்ளிடணும், யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இங்கே நம்ம இருந்துடணும். ஸோ இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து கரெக்டா நீங்க ஊருக்கு போலியான்னு கேட்கும் போது அப்போ கொஞ்சம் பயந்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. சரி சுனா கிட்ட நான் ஃபோன் கொடுக்குறேன், பட் இப்போ பிஸியா இருக்கா, நாளைக்கு அவ வருவா, உங்க அண்ணன் வந்து ஏதோ மீட்டிங் செட் பண்ணிருக்காங்க, அதுக்காக டீல் பேசுறதுக்காக அவ வருவா, நீங்க வேணா நேர்லயே அவகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ, சரி ஓகே, நான் வந்து 2 சிஸ்டர்ஸுமே நான் வெளியே அவுட்டிங் கூட்டு போறேன், டின்னருக்கு கூட்டு போறேன், உங்க பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் சொல்லுவான். இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து, இவன் என்ன தேவையில்லாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வந்து அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசுவான். இதுக்கப்புறம்லேருந்து நம்ம ஹீரோ பேரும் ஹீரோயின் பேரும் வச்சு கூப்பிடலாம். ஸோ ஹீரோ பேர் வந்து ஃபெரத், ஹீரோயின் பேர் வந்து சைரா. இங்க வந்து ஃபெரத் வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவான், நீ பயப்படாத, ஏதோ நடக்காது உன் அக்காக்கு, நான் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் உங்க அக்கா ஏதாவது பண்ணணும்னு உங்க அப்பா யோசிச்சான்னா கூட 1க்கு 2 வாட்டி யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சைராக்கு ஒரு பெரும் மூச்சை விடுவா. அவளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இத்தனை நாளா வந்து அவங்க அப்பா கிட்ட சைரா அண்ட் சுனா 2 பேருமே வந்து குடும்பங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வீட்டுல இருக்க அம்மாவும் ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க சித்தியும் ஹெல்ப் பண்ண முடியல. சோ அந்த வகையில வந்து ஹீரோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஹீரோயின்காக நிற்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. சோ இங்க வந்து சைரா என்ன பண்ணுவானா, ஃபெரித்தை போய் ஹக் பண்ணிப்பா டைட்டா. இந்த பக்கம் ஃபெரித் வந்து ஹக் பேக் பண்ணலான்னு போவான், பட் ஹக் பண்ண மாட்டான். சோ இவனுக்குமே வந்து ஹீரோயினை பிடிக்கும், பட் வெளியே தெரியாதுல்ல. ஸ்டார்டிங் வந்து ஒருத்தவங்க மேல லவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியாதுல அவங்க லவ் பண்றோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கதை தான் இங்க ஃபெரித்க்கு. ஏன்னா ஃபெரித் ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அதனால அவன் வந்து ஹீரோயின் மேலேயும் ஜெலசி இருக்கும், பொசசிவ் இருக்கும், பட் அது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லவ் தானே. ஸோ இங்க அப்படிதான் டெவலப் ஆகுது. அப்போ சேரா பாத்தீங்கன்னா, சேரா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான் கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து அவளுக்காக ஒருத்தவங்க ஸ்டாண்ட் எடுத்தோன்னே அவள் ஹக் பண்ணிப்பா. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஹக் பேக் பண்ணலாம்னு நினைப்பான், பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்போ சைரா வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஃபெரத் சொல்லுவான், நான் உனக்காக ஒன்றும் பண்ணல, உன் அக்காக்காக தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம உணர்வாட்டி எனக்கு தெரியாம என் பின்னாடி போயிட்டு யூசுப் கிட்ட பேசின தெரிஞ்சதுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் வார்ன் பண்ணுவான். அப்போ சைரா சொல்வா, உனக்கு புரியலையா நான் எதுக்காக போய் யூசுப் கிட்ட பேசணும்னு, அப்பா இங்க இருக்காங்க, அப்பா கண்ணில் மட்டும் பற்றாத, அது சொல்றதுக்காக தான் நானும் அக்காவும் போய் பேசணும். பட் ஃபைனலி நாங்க மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, அதனாலதான் உனக்கே இது புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சேரா கேட்பா. அப்ப ஃபெரத் சொல்வான், புரியுது பட் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். இந்த பக்கம் சேரால, நீ எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணதுனால நான் சைலண்டா இருக்கேன், உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பாப்பா. அப்போ ஃபெரத் சொல்வான், நீ யூசுப் கிட்ட போய் பேசினா நான் போயிட்டு, நீ போய் யூசுப் கிட்ட பேசினா நான் போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுவா.
அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, சரி ஓகே பேக் டு கான்ட்ராக்ட் போலாம், நீ போய் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க கூடாது, நானும் போய் யூசுஃபை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஃபரத் கேட்பான், இதுக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு தேவையில்லாம நீ அவளை இதுல கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபரத் கேட்பான். அப்ப சேரா சொல்வா, எனக்கு புரியல, ஒரு நாள் கூட உன்னால அவளை பார்க்காம இருக்க முடியாதா, நான் யூசுஃப் கிட்ட பேசக்கூடாது, நான் யூசுஃபை பார்க்க கூடாது, உன் பேச்சு கேட்கணும், காலேஜுக்கும் படிக்க போக கூடாது, இது எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் நீ என்ன பண்ணுவ, எதுவுமே நடக்காத மாதிரி உன் லைஃபை வந்து நீ வாழ்ந்துட்டு இருப்பியா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறது உன் இஷ்டத்துக்கு, நான் அதை நடக்க விட மாட்டேன். சோ அதனாலதான் இந்த கான்ட்ராக்ட். சோ நீ போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா நான் போய் யூசுஃபை பார்ப்பேன், இதான் நம்ம டீல், நீ போலன்னா நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. இந்த பக்கம் ஃபரத் வந்து சிரிப்பான், சரி ஓகே டீல், நான் போய் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். இந்த பக்கம் சேரா ஓகே அப்ப நான் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிப்பாங்க. நீங்க ஃபரத்தை பாத்தீங்கன்னா எல்லா டைம் ஃபன் பண்ணிட்டே இருப்பான், ஒரு ஃபன் கேரக்டர், அவன் ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டான் அந்த மாதிரி. பட் இதே நீங்க சைராவை பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவ வந்து சீரியஸா இருக்க மாட்டா, பட் எல்லாமே ஒரு ஸ்வாகா பண்ணுவா, ஒரு செம்ம ஒரு ஆட்டிடியூட் அவகிட்ட இருக்கும். அவ இந்த சீரீஸ் ஃபுல்லா கேரி பண்றது அப்படிதான் இருக்கும். சோ அப்ப வந்து ஃபரத் வந்து நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீயும் இருக்க, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கை கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை கொடுப்பா. அப்போ ஃபெரத் கேட்பான், ஓகேவா நிஜமா இல்லையா, நான் எங்க இருக்கணும் அங்க நீ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப சேரா சொல்வா, எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. இங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னா காட்டுவாங்க, அவ ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்து அங்க இருக்க சித்தி தான் வந்து நீ எழுந்து முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க சுனா எழுந்து போறப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு உன் தங்கச்சியை பார்க்க போற, அவகிட்ட இங்க நடந்தது ஏதாச்சும் சொன்னன்னு தெரிஞ்சது, இதையும் நான் சேர்த்து வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இந்த பக்கம் சுனா செம்மையா பயந்து போயிருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபெரத் காட்டுவாங்க, அவ வந்து கீழே இஃபாகத் கிட்ட தான் பேச போவான். அந்த வீட்டுல வந்து ஒரு ரூல் இருக்கு தெரியும்ல, பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது, டின்னர் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல்ல வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக இஃபாகத் கிட்ட வருவான். தாத்தா கிட்ட நீங்க தான் பேசணும், நாங்க வந்து நானும் சேராவும் வெளியே போய் சாப்பிடலான்னு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, சோ அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியும், நீங்க கேட்டா கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபெரத் வந்து ஐஸ் வைப்பான் இஃபாகத்துக்கு. இஃபாகத்துக்கு தெரியாது ஃபெரத்துக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இஃபாகத்தை. சோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா எனக்கும் சேராக்கும் நேத்து அந்த குழந்தை விஷயத்தினால சண்டை வந்துச்சு, அதனால அவன் மூட சரி பண்றதுக்காக நான் வெளியே கூட்டு போலான்னு இருக்கேன், நீங்க தான் வீட்டுல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரீத் வந்து கேட்பான் இஃபாகத் கிட்ட. இப்ப இஃபாகத்ல சரி ஓகே நான் பேசிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபரீத் காட்டுவாங்க, அவன் ரூமுக்கு வருவான். வந்து சேரா பார்த்து நீ எழுந்துட்டியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவா. அப்ப சேராவும் குட் மார்னிங் சொல்லுவான். அப்ப ஃபரீத்ல சரி சீக்கிரம் ரெடியாவும் நம்ம வெளியே போறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்ப சேரால எனக்கு பசி இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது எப்படி பசி இல்லாம இருக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். அப்போ சேரா சொல்வா, எனக்கு பசி இல்ல, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் சொல்லிடுவா. அப்போ ஃபரீத் சொல்வான், நம்ம வந்து கண்டிப்பா வெளியே போய் ஆகணும், வா ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரீத் கூப்பிடுவான். இந்த பக்கம் சேரா சொல்வா, நேத்து தான் நம்ம சண்டை போட்டோம், எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி நீ என்ன இன்னைக்கு வெளியே கூப்பிடுற அப்படி சொல்லிட்டு சொல்வா. அப்ப சேரா சொல்வா, என்னால உன புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஃபரத் வந்து பேசுவான். இந்த டைம் ஃபரத் சீரியஸா பேசுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபன்னியா பேசுவான், திடீர்னு அவன் சீரியஸா பேசுவான். லைக் மாத்தி மாத்தி தான் இருக்கும் அவனோட சீன்ஸ் அந்த மாதிரி. அப்ப ஃபரத் வந்து சொல்லுவான், சேரா இங்க பாரு, நம்மளை சுத்தி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, டெய்லி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணதான் போறோம், வந்துட்டே தான் இருக்க போகுது, அதுக்குன்னு நம்மள லூஸ் பண்ணிட கூடாது, நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் வெளியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்க உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அப்பதான் நம்மளுக்கு தெளிவான மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரத் சொல்லுவான். அப்போ சேரா சொல்வா, நான் சொன்னது கரெக்ட் தான், என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, ஒரு டைம் என்னன்னா அடல்ட் மாதிரி பேசுற, ஒரு டைம் என்னன்னா 8 year old கிட் மாதிரி பேசுற, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. எங்க ஃபரத்ல சீக்கிரம் ரெடியாவே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். சேரால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபரத் கட்டுவாங்க, அவன் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா சேராக்காக. சேரா ரெடியாகி வந்துருவா. சோ அவன் எங்க கூட்டு போறான்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து போட்லாம் நிக்கிறதுக்கு பிளேஸ் இருக்கும், ஒரு ஸ்டாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ அப்படிதான் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் வந்து ரோட் சைடு வந்து ரோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்படியே பேக் வீட்டோட பேக் வந்தீங்கன்னா சி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ நினைச்சாலும் சீலையும் போகலாம் ரோட்லயும் போகலாம் அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து ஃபரத் வந்து போட்ல ஏறிப்பான். அப்போ சேராவை கூப்பிட்டா சேரா வந்து ரொம்ப பயப்படுவா, ஏன்னா அவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்ல ஏறுறது, இதுக்கு முன்னாடி அவ ஏறினதே இல்ல. அவ சொல்வா, நான் மைண்டை மாத்திக்கிட்டேன், நான் இப்ப வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இப்ப ஃபரத்ல நீ எப்படி பயப்படுற, எதுவும் இல்ல வா, நான் தான் இருக்கேன்ல, உன்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்கல, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபரத் சொல்வா. இந்த பக்கம் சேரா வந்து பயப்படுவா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபரத் கையை பிடிச்சிட்டு அவ வந்து போட்ல ஏறிடுவா. ஸோ போட் ஃபுல்லா அவ பயந்துட்டே தான் வருவா. அப்போ வந்து ஃபரத் சொல்வா, பாரு லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் என்ஜாய் பண்ணோம், இந்த சீயை பாரு, கலரை பாரு, வேவ்ஸை பாரு, எல்லாமே உனக்கு பீஸ்ஃபுல் கொடுக்கும், என்ன நம்பு, இல்லைன்னா கண்ணு முடிக்கோ, இந்த சவுண்டு மட்டும் கேளு, ஸ்மெல் பண்ணு, உனக்கு எல்லாமே வந்து ஒரு சேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரத் சொல்வான். இந்த பக்கம் சேரா சரி ஓகே
நான் கண்ணு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு மூடிட்டு இருப்பா. திடீர்னு பக்கத்து போட்ல இருக்க அந்த ஹாரன் சவுண்ட் சம்திங் அந்த மாதிரி கேட்கும். அது கேட்டோன்னா அவள் பயந்துட்டு ஃபெரத் கையை பிடிச்சிருவா. எங்க ஃபெரத் வந்து சிரிப்பான், நார்மலா சிரிப்பான். ஏன்னா இவன் பயப்படுறத பார்த்து அவன் சிரிச்சுட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம சைரா திரும்பி ஃபெரத்துக்கு தெரியாத மாதிரி ஸ்மைல் பண்ணுவா. ஸோ மேபி சைரா வந்து ஸ்டார்டட் டு ஃபால் ஃபார் ஃபெரத் நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்ல தாத்தா காட்டுவாங்க. அவன் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு தான் தாத்தா வந்து கீழே வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்ததுனால எல்லாருமே ஷாக். என்ன தாத்தா சீக்கிரம் வந்துட்டாங்க, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாத்தா சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசணும், வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அப்புறம் இஃபாகத் 3 பேர் உட்கார வச்சு தான் பேசுவாங்க. நேற்று நான் வந்து சைராவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெரிய பொண்ணை தான் பொண்ணு கேட்க போயிருந்தீங்க, அதுக்கப்புறமா சின்ன பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா செம்மையா கத்துவாங்க. எப்படி நீங்க பெரிய பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு சின்ன பொண்ணு அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அதை பத்திலாம் யோசிக்க மாட்டீங்களா? இப்படியா நம்ம ஃபேமிலியில ரூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் கிடையாதுல்ல. நம்ம யாரை செலக்ட் பண்ணோம் அவங்கள தானே வந்து கல்யாணம் பண்ணோம். ஃபெரத்துக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணா எப்படி? அந்த மாதிரி ஒன்றும் ஒர்க் ஆகுதுல்ல ஃபேமிலியில. இன்னைக்கு ஃபெரத் வந்து அவன் ஒய்ஃபோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கும் போது நான் அலோவ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் நான் அவன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னா. அவன் மட்டும் இங்க இருந்தானா அவன் மேல நான் செம்ம கோவப்பட்டிருப்பேன். சைராவோட அக்காவை பொண்ணு கேட்க போயிட்டு கடைசியில அவ தங்கச்சி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுவாங்க. ஏன் உங்களுக்கு சேர்ந்து சைராவை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தாத்தா சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, அவ நல்ல பொண்ணு, அவ ஆக்சுவலி கோல்டு, பட் அவங்க பெரிய பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுல. சைரா எப்படியோ அதே மாதிரி தானே சுனாக்கும் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுல, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க. அப்போ தாத்தா சொல்லுவாங்க, நீ உடனே வந்து சேராவோட அப்பாவுக்கு கால் பண்ணி என்ன செட்டில் பண்ண முடியுமோ செட்டில் பண்ணி முடிச்சிடு, அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க. இந்த பக்கம் நெக்ஸ்ட் எல்லாம் ஃபெரத் அண்ட் சேரா தான் காட்டுவாங்க. அவங்க வந்து போட் மூலியமா வந்து ஒரு பிளேஸ்க்கு வருவாங்க, கெஃபேக்கு. அந்த போட்லேருந்து அவளை தான் இறக்கி அந்த கெஃபேல உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஒரு குட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹாப்பியான லோன்லி டைம். அப்போ வந்து ஃபெரத் வந்து அந்த பிளேஸுக்கு அடிக்கடி வருவான் போல. அந்த வெயிட்டர் கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இதை பார்த்துட்டு சேரா சிரிப்பா. இந்த பிளேஸுக்கு அடிக்கடி வருவா போல அப்படின்னு சொல்லிட்டு சேரா கேட்பா. அப்போ ஃபெரத் சொல்லுவான், ஆமா இது என்னோட ஃபேவரட் பிளேஸ், இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் சொல்லுவான். அப்போ சேரா கேட்பா, சரி இப்போ சொல்லி எதுக்காக எங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஃபெரத்ல, சரி ஓகே நம்ம பேசலாம், இப்போ நீ என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்க சொல்லு. யூசுஃப நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான், என்னதான் பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஃபெரத். அப்போ சேரா சொல்வா, உண்மையை சொல்லணும்னா எனக்குமே தெரியல, அவன் இந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்ப பயந்த மாதிரி இருப்பான், ரொம்ப ஷை, அவனுக்குன்னு ஜாப் இருக்கு, பிசினஸ் இருக்கு, அது பார்த்துட்டு இருந்தான். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் இங்க வந்துட்டான், ஆளே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. அப்ப ஃபெரத் சொல்வான், அவன் இந்த மாதிரி மாறினதுக்கு ரீசன் இருக்கு, ஏன்னா அவன் ஸ்டில் நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு பயந்துட்டோ எனக்கு பயந்துட்டோ நீ இந்த மேரேஜ்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான், எங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் அவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் சொல்வான். அப்போ சேரால, எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருப்பா. இங்க இவங்க 2 பேரும் ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க 2 பேரும் வந்து ஷாப்பிங் போவாங்க, அப்புறம் ஜிம்முக்கு போவாங்க. இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து சுனாவை காட்டுவாங்க. அவ வந்து நல்ல போல்டா ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டு வருவா. யார் வந்து ரிசீவ் பண்ண வந்திருக்காங்கன்னா ஃபெரத்தோட அண்ணா. ஸோ இங்க வந்து ஃபெரத்தோட அண்ணாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. பட் இந்த பக்கம் சைராவோட அப்பா வந்து சுனாவை எப்படியாச்சா ஃபெரத்தோட அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவோட ஃபெரத்தோட அண்ணா கிட்ட பழக விட்டுறாங்க. ஸோ அவளும் வந்து மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்றா இந்த சைடு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைரா அண்ட் ஃபெரத் 2 பேருமே வந்து ஜிம்முக்கு வந்திருப்பாங்க. சைரா ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா, அவளுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அவள் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சீனை சைரா காட்டுவாங்க. அவள் வந்து அந்த ஜிம்ல இருக்க கெஃபேக்கு போய் தண்ணி குடிக்கலாம், தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஃபெரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா சைரா பார்த்து. சைரால ஜஸ்ட் ஜிம்முக்கு தான் வந்தோம், வேற எதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நார்மலா தான் பேசிட்டு இருப்பா. இங்க வந்து ஃபெரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சைரா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருப்பா. அவளும், உங்க ஊர்லலாம் ஜிம்லாம் இருக்காதுல்ல, ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாடியை மெயின்டைன் பண்ணணும், நிறைய காம்படிஷன் இருக்கும், ஸோ அதுக்காக நீ வரல இங்க அப்படி சொல்லிட்டு சேரா வெறுப்பேற்றுற மாதிரியே அவள் பேசிட்டு இருப்பா. இது எதுக்குமே வந்து சேரா ரியாக்ட் பண்ண மாட்டா. சேரா சொல்வா, அங்க ஜிம் இருந்துச்சு பட் நான் போக மாட்டேன் எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. ஃபெரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட்ல, உங்க அக்கா எப்படி இருக்கா, அவ கூட நல்லா பேசுவாள், அவளை பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேரா சொல்வா, உனக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ ஃபோன் நம்பர் தரேன், அவகிட்டே பேசி தெரிஞ்சுக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. அப்பா அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து ஃபெரத் வருவான். வந்து கேட்பான், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. அப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா, இங்கே எதுக்கு வருவாங்க, ஜிம்முக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணலான்னு போவான். அதாவது ஃபெரித்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபெரித்தை ஹக் பண்ணலான்னு போகும்போது ஃபெரித் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவான். இல்லை நீ சொல்லு என்ன எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரூடாகவே பேசுவான் ஃபெரித்து. அப்போ சேரால இங்கே பக்கத்தில் சீட் இருக்கீங்கன்னா உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஃபெரித்தை பார்த்து. ஃபெரித்தும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஃபெரித் சொல்வான், நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா, நான் சும்மா தான் வந்தேன். அப்புறம் சைராவை பார்த்தா அவள் தனியாக நின்றுட்டு இருந்தா. ஸோ அவகிட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஏன் பேசக்கூட கூடாது அவகிட்ட, தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பா. அப்போ ஃபெரத் சொல்வான், நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தாலே பிரச்சனை தான், உனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் கத்துவான். அப்போது ஃபெரத்தோட கேர்ள் ஃப்ரெண்டில், இனிமேல் நான் சேரா பார்த்தா கூட நான் பேச மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஆக்சுவலாக ஃபெரத் அண்ட் சேரா வந்து டேபிள் டென்னிஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ சேரா சொல்வா, நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கேட்குறது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஃபெரத் வந்து ஓகே சொல்லிடுவான். ஸோ சேரா என்ன பண்ணுவா, ஃபோன் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் மாற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவா. அப்போ வந்து சேரா சொல்வா, சப்போஸ் நான் வந்து இந்த டேபிள் டென்னிஸில் வின் பண்ணிட்டேன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஃபெரத்தை கேட்பா, நீ சொல்லு, நீ வின் பண்ணிட்டா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஃபெரத் சொல்வா, சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா உன்னை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே சைரா வந்து ஃபெரத்தை போட்டு கிள்ளுவா. ஸோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே ஒரு ஆள் வருவான். வந்து உங்ககிட்ட பேசணும், கீழே பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவன் யாருன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வந்து வலிஞ்சிருப்பா, அதுக்கு ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பான். பட் அந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பான்னா, அவன் தான் வந்து என்கிட்ட வந்து வலிஞ்சு பேசுறான் சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பான். ஸோ அவன் தான் வந்து ஃபெரத்தை போட்டு அடிக்கிறதுக்காக ஆளுங்க செட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் தான் வந்து கூப்பிடுவான், நீ வா கீழே பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே வந்து சைராக் அண்ட் ஃபெரத்துக்கு புரிஞ்சிச்சு, அவன் வந்து ஆளுங்க கீழே வந்திருக்காங்க, ஃபெரத் அடிக்க தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சைரா வந்து நான் உன்னை அனுப்ப மாட்டேன், நீ போவாத, டிரைவருக்கு வேணால் கால் பண்ணு, அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், நீ தனியாக மட்டும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சேரா எவ்வளோ சொல்வா. பட் எங்கள் ஃபெரத் கேட்க மாட்டான். ஃபெரத் வந்து சொல்லுவான், நான் வர வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதுக்குள்ளே இந்த சைட் வந்து சுனா கால் பண்ணுவாங்க சைராக்கு. ஏன்னா சுனா அண்ட் சைரா, ஃபெரத் அண்ட் ஃபெரத்தோட 4 பேர் தான் வெளியே போகிற மாதிரி பிளான் அவுட்டிங்கு. ஸோ அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து சைரா அண்ட் ஃபெரத்தை வந்து பிக்கப் பண்ணுறதா பிளானு. ஸோ அவங்க வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சுனா கால் பண்ணுவா சைராக்கு. அப்போ வந்து சைரா சொல்வா, இந்த மாதிரி கீழே சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, ஃபெரத் வந்து தனியாக போயிட்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சுனாக்கு செம ஷாக்கு, அவங்க அண்ணனுக்கும் செம ஷாக்கு. அப்போ சுனா சொல்வா, நான் அங்கே தான் வந்துட்டு இருக்க, சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. எங்க சேரா போயிட்டு கீழே வந்து ஃபெரத்தை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவா. நீ போவாத, நீ தயவுசெய்து சண்டை போடாத, எதுவாக நடக்கட்டும், நீ சண்டை போடாத, இங்கே ஏறி ஃபெரத் அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. பட் இங்க வந்து ஃபெரத் வந்து செம்மையா கோவப்படுவான். நான் உன்னை மேலே தானே இருக்க சொன்னேன், எதுக்காக நீ கீழே வந்த, சரி ஒரு பிரச்சனை இல்லை, நீ இங்கே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் இங்க சேரா அனுப்ப மாட்டா, இல்லை நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், நானும் வரேன், நீ தனியா போவாத அப்படின்னு சொல்லிட்டு சேரா சொல்வா. அப்ப ஃபெரத்ல, சேரா நான் சொல்றது கேளு, நான் அங்க பிரச்சனை பண்ண போல, சண்டை போட மாட்டேன், நான் பேசுறதுக்கு தான் போறேன், நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரத் போயிடுவான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. எங்க எபிசோட் 9 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 10 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.